தீவிரமாக அரசியல் பேசணும், மக்களை சந்திக்கணும், டெய்லி போகணும். இப்போ சீமான் மாதிரியோ இல்லை எடப்பாடி மாதிரியோ பல இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதோ, நேர சந்திக்கிறதோ, ப்ரெஸ் மீட் நடத்துகிறதோ இதெல்லாம் வந்து செய்யணும். அப்படி செஞ்சாருன்னா ஓரளவு வாக்குகளை அவர் வந்து பிரிக்க முடியும், வாங்க முடியும். அதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் ஒரு இரட்டை இலக்க வாக்குகளை அவர் வந்து பெறுவதே வந்து பெரும் பிரயத்தனமாக இருக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து களம் என்பது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு பாதகமாகவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் தான் இருக்குது. இறுதியாக ஒரே கேள்வி, கச்சத்தீவு விவகாரத்தில் வந்து ஒரு குரல் எழுப்பினார். அங்கே இருக்கிற அதிபர் வந்து அதுக்கு எதிராக கவுண்டர் பண்ணியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? கச்சத்தீவு அப்படின்றது வந்து இந்திரா காந்தி காலத்தில் கொடுக்கப்பட்டது. இது வந்து ஒன்றிய அரசினுடைய வெளியுறவு கொள்கை அதிகாரத்தில் வரும். இதில் வந்து விஜய் வந்து நீங்கள் கச்சத்தீவு திரும்ப கொடுங்கன்னு ஆர்டர் போடுறதோ, தமிழக அரசு ஆவணம் செய்யணும். இந்த ஆவணம் செய்யணுன்றது இந்த டேக்ஸுக்கும் சொல்லியிருக்காருங்க. இல்லை, சீமான் போன்ற ஆட்கள்லாம் நிறைய அதிரடியாக பேசியிருக்காங்க. அப்போல்லாம் அவர் எதுவும் பேசாமல் விஜய் பேசணுன்னே ஒரு இது வந்துருச்சு. விஜய்க்கு எந்த அளவுக்கு பாருங்கள் பயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது ஒன்று எப்படி அதை பார்க்குறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சீமான் வந்து நெய்தல் படை கட்டி நாங்கள் வந்து இலங்கை மீது படையெடுப்போம்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி சார்ந்த ஒரு அரசியல் தான் கச்சத்தீவை வைத்து முன்வைக்க முடியுமே தவிர, கச்சத்தீவை திரும்ப இவர்கள் வந்து பெறுவது வந்து அது ஒரு கால் கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசு வந்து முடிவு பண்ணணும்.